ராஜே, என்னடா ரகசியம்? மாமா, இதுவரைக்கும் நீங்க காட்டு நேரத்துல எல்லாம் நான் கையெழுத்து போட்டுட்டு வந்தேன். ஆனா கிடைச்ச பணத்தை நீங்க என் கண்ணில் காட்டவே இல்லை. இப்ப இந்த ஜமீன் பூராவும் விற்க போறீங்க. அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோ. அதனால கிடைக்கிற பணத்துல எனக்கும் பங்கு கொடுக்கறதா இருந்தா நான் கையெழுத்து போடுறேன். என்ன நீ மிரட்டுறியா? மிரட்டல மாமா. இத்தனை காலம் உங்க சொன்னபடியெல்லாம் கேட்டு வந்த எனக்கு உயிர் வாழ சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்க. என்ன நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு நான் துரோகம் செய்வனா? கிடைக்கிற பணத்துல நம்ம 2 பேரும் சரிபாதியா எடுத்துக்குவோம். அது மட்டுமல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே மேல்நாட்டுக்கு பறப்போம். அடுத்த பிளைட்ல 2 பேருக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஓகே வந்து சந்தோஷமா பத்திரத்தில் கையெழுத்து போடு. மாப்பிள்ள, வக்கீல் காட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்த போடுங்க. ஆமா, ஏன்னா நாளைக்கு ஏதாவது விவகாரம் வந்துட போகுது. ஊரார் படம் நமக்கு எதுக்குங்க? தேங்க்யூ மிஸ்டர் ராஜமோகன். குறிப்பிட்டபடி 1 வார கனவுல ஜமீன் எங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கு. 1 வாரம் இருக்குங்க. இன்னைக்கு சாயந்தரமே ஒப்படைச்சிடறோம். என்ன மாப்பிள்ள? தேங்க்யூ. மாப்பிள்ள, நான் முதல்ல ஏர்போர்ட்டுக்கு போய் ஆக வேண்டிய காரியங்களை பாக்குறேன். நீங்க பின்னால வாங்க. மாமா, பொட்டிய வரும்போது நான் கொண்டு வரேன். வேணாம் மாப்பிள்ள, உங்களுக்கு கை வலிக்கும். இல்ல மாமா. இன்னும் போட்டோ என்கிட்டதான். தண்டை சோறுகடா, ஓடுகிறா, போங்கடா, புடிங்கடா, முட்டங்கடா, ஓடுகிறா. உன் பிளைன் டிக்கெட் கேன்சல். நீ இங்கதான் இருந்தாகணும். மறுபடியும் மீட் பண்றேன். ராஜு, நம்ம 2 பேரும் போட்டுக்கிட்ட சண்டையில எதிரி ஜெயிச்சுட்டாண்டா. எதிரி ஜெயிச்சுட்டாண்டா. போட்டோ அவன் கைக்கு போயிடுச்சு. உன் உயிர் கிடக்குதுடா. பெட்டியில இருந்து என் உயிரே போயிடுச்சேடா. நம்ம தலைக்கு மேல ஆபத்து வந்தாச்சு. போலீஸ் எந்த நேரத்தில் நம்மளை பிடிச்சிடுவே. அதுக்கு முன்னால போலீஸ் கந்தனை பிடிக்க ஏற்பாடு பண்ணணும். உங்க உமா மேல யாரோ ஒருத்தர் கார் எடுத்துட்டு போயிட்டான். ஆமாமா, ரத்த வெளிச்சது கிடக்கு. சீக்கிரம் வந்து பாருமா. ஆமா, எந்த படுபாவியோ காரியத்தை துவைச்சானையா. எந்த பாவி உன் மேல கார் ஏத்துறானோ உங்க மாமாக்கு நான் என்னமா பதில் சொல்ல போறேன்? கவலைப்படாத, குழந்தைக்கு இன்னும் சுவாசம் இருக்கு. இந்த பாரு, என்னோட நர்சிங்கம் இங்கதான் பக்கத்துல இருக்கு. அந்த குழந்தைய கொண்டு போனா ரத்தம் கொடுத்து எப்படியும் குழந்தைய பிழைக்க வச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமா, வா, குழந்தைய என் கார்லயே நர்சிங்கம் கொண்டு போவா. வண்டி எடு. டாக்டர் ஐயா, குழந்தை பொழைச்சுக்கும்ல? அம்மா, மனசை திடப்படுத்திக்கிங்கோ. குழந்தை மோசமான நிலையில இருக்குது, பொழைக்காது. சத்தம் போடாதீங்கோ, சத்தம் போடாதீங்கோ. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கோ. முக்கியமானவங்களுக்கு தகவல் கொடுங்கோ. குழந்தையோட மாமா டேவிட் டாக்டர் ஐயா வீட்டுக்கு போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். டாக்டர் டேவிட் வீடா? அவர்கிட்ட போன்லயே பேசலாமே. வாமா, போன் போட்டு தரேன். ஹலோ, டாக்டர் டேவிட் வீடா? கொஞ்சம் கந்தனை கூப்பிடுறீங்களா? அவசரமா பேசணும். யாரு? கந்தனா? கொஞ்சம் இருப்பா. இந்தம்மா, கந்தன் பேசுறான், பேசு. ஐயோ, நான் கந்தன் பேசுறேன். நான் கண்ணம்மா பேசுறேயா. கண்ணம்மாவா? என்ன விஷயம்? உமா மேல கார் ஏறிடுச்சு. பொழைக்கிறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்றாரு. அப்படியா? நர்சிங்ஹோம் எங்க இருக்கு? ராமநாதன் தெரு 8ஆம் நம்பர். இதோ வர. உமா, 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 உமா.
கதை முடிச்சு பாருமா, உன் மாமா வந்திருக்கேன் பாருமா. நான் கஷ்டப்படாம இருக்கத்தான் என் கூட வர்றதா சொன்னியே, இப்ப நான் படுற கஷ்டத்தை பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கியேம்மா. கண்ணை திறந்து பாருமா. உமா, உமா, உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற போற சமயத்துல என்னை கைவிட்டு போயிடாதம்மா. கண்ணை திறந்து பாருமா. சார், நர்சிங் ஹோம்ல இப்படி சத்தம் போடலாமா? நிர்மலா, நீ போட்ட வேஷம் வேஸ்ட். நீ இல்ல, உன் அண்ணனை பிடிச்ச ஆண்டவனே வந்தாலும் சரி, இனிமே அவனை காப்பாற்ற முடியாது. கந்தா, நீ எங்களை ஏமாத்துற. ஆனா நாங்க உமாவுக்கு ஆக்சிடென்ட் சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து உன்னை ஏமாத்தி பிடிச்சிட்டோம் பாத்தியா? கந்தா, என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போனியே பணப்பட்டியும் போட்டோவையும் எங்க வச்சிருக்கிற? சொல்லு. சொல்லு சொல்லு. மரியாதை அவரை விட்டுடு. இல்ல கதவை தர. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. உன்னை பார்த்தாங்கன்னா சுட்டு கொன்னுடுவாங்க. சீக்கிரம் தப்பிச்சு போயா. நான் சொல்றத கேளியா. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். சினி, இவன் பலால ஆள் இல்ல. அவனேதான். நம்ம பாஸ்கர் சொல்லி பினிஷிங் கொடுத்துடலாமா? அதானே. பின்னாலமா.
நிர்மலா, நிர்மலா, உன் அண்ணனை காப்பாத்துறதுக்காக உன் உயிரை பறிகொடுக்க துணிஞ்சிட்டியம்மா. உன்னை வாழ வைக்க முடியாத அண்ணன் முகத்தை பார்க்க பிடிக்காம இப்படி தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டியம்மா. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கன்னா, நான் விரும்பினதெல்லாம் கொடுத்து என் பணத்தை ஆளாக்குறேன்னு எனக்கு நான் கொடுக்கறதுக்கு இந்த உயிராவது இருந்துச்சு. அத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா. நான் சீக்கிரம் தப்பிச்சிட்டேனா? சீக்கிரமா தப்பிச்சு உயிரோட விடமாட்டேன், உன்னை கொல்லாம விடமாட்டேன். கடவுள் மாமா, எப்படியாவது எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறீங்களா மாமா? சொல்லுங்க கடவுள் மாமா. நீ சாக கூடாது, நீ வாழணும், நீ வாழணும். என் தங்க நிர்மலாவை சுட்டது நீ இல்லை, நான் தான். கந்தா, ஆமா, அப்படித்தான் போலீஸ்ல சொல்ல போறேன். அதனால எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், நீ தப்பிச்சுக்கலாம். ராஜே, நான் உன் உயிரை காப்பாத்துறதுக்கு பிரதி உபகாரமா உன்னை ஒரே ஒரு வரம் கேட்கிறேன். தருவியா? சொல்லுங்கண்ணா, கண்டிப்பா தரேன். கற்பகத்தை உலகமறிய உன் மனைவியை ஏத்துக்கணும். என் அன்பு உமாவுக்கு நீதான் தந்தைங்கிறத ஒப்புக்கொள்ளும். அவங்க ரெண்டு பேரையும் கண் கலங்காம வாழ வைக்கணும். சரியா ராஜே? சரியா? என் தங்கச்சியை நான் தான் சொன்னேன். ராஜ்பூஷன் தரப்பில் ஏதாவது சொல்லப்பட வேண்டியிருக்கிறதா? மயிலாட், குற்றவாளியை தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். மேலும் சாட்சி பூர்வமாகவும் கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. Therefore, எதிரி தூக்கு தண்டனைக்குரிய கடுமையான குற்றத்தை செய்திருக்கிறார் என்பதும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. Therefore, இதற்கு மேலும் குற்றவாளியை கேள்வி கேட்டு இந்த கோர்ட்டின் நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. That's all, my lord. இந்த வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய அடுத்த சாட்சி தேவி உமா. உமா, உமா, உமா. மயிலாட், நான் ரொம்ப சின்னவளா இருக்கேன். கூண்டை எனக்கு மேல பெருசா இருக்கு. யாரையும் சரியா பார்க்க முடியல. தயவு செஞ்சு இதுக்குள்ள ஒரு ஸ்டூல் போட சொல்றீங்களா? தேங்க்ஸ் மயிலாட். சொல்லு. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. என்ன சார் இது? பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி வடிவேகமா போறீங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். சரி சரி. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. சர்வ வல்லமையுள்ள கடவுளின் முன்பாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறில்லை. உமா, எஸ் மை லார்ட். கோர்ட்ல பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஐ நோ காட் வில் பனிஷ் மீ. கடவுள் என்னை தண்டிப்பார். நீ சொல்ல நினைக்கிறத தயக்கம் இல்லாம தைரியமா சொல்லலாம். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை. மை லார்ட், நான் சொல்ல வந்தது ஒரே ஒரு வார்த்தை தான். அதோ அந்த கூண்ல நிக்கிறாரே கடவுள் மாமா, அவர் நிரபராதி, எந்த குத்தமும் செய்யல. My lord, I pray for your lordship's permission to cross-examine the witness. Yes, proceed. Thank you. ஏமா குழந்தை, உன் பேர் என்ன? உமா 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 அப்படின்னு 3 தடவை சத்தம் போட்டாரே, உங்க காதுல விழலையா? நன்னா பேசுற, இன்டெலிஜென்ட் சைல்ட். Thank you. இங்க பாருமா, நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சும்மா டான் 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 பதில் சொல்லணும். ஓ, என்ன உன் தோப்பனாரா நினைச்சிட்டு சொல்லலாம். சாக்லேட் வேணாலும் வாங்கி தர்றேன், சமத்தோ இல்லையோ? எஸ் proceed. நீ கான்வென்ட்ல படிச்ச குழந்தை இல்லையா? ஆமா. பொய் சொல்றது பாவம்னு நோக்கு பேபி கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாளே. ஏன் சார் பேபி கிளாஸ்ல படிக்கிற நானே போய் சொல்ல கூடாதுங்கிறப்போ BA BL படிச்சேன், நீங்க போய் சொல்லலாமா?
பொய்யா? எது பொய்? நீங்க அவரை பத்தி சொன்னதுல எது மெய்யி? Therefore, கண்ணை சுடலைங்கிற. ஆமா. நீ கண்ணால பாத்தியா? Therefore, இந்த கடவுள் மாமா தான் சுட்டாருங்கறீங்க? ஆமா. Sure. நீங்க கண்ணால பாத்தீங்களா? மயிலா, இந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இது குழந்தைத்தனமா கந்தனை கடவுள் நினைச்சிருக்கு. அதனாலதான் கந்த குற்றவாளின்னு தெரிஞ்சோம் நிரபராதி சாதிக்க பொய் சாட்சி சொல்ல வந்திருக்கு. Therefore, இதனுடைய சாட்சியத்தை தள்ளுபடி செய்ய வேணும்னு கேட்டுக்கிறேன். That's all, my lord. ஏம்மா நீ சொல்ல வேண்டியது வேற ஏதாவது இருக்கா? நான் இந்த கடவுள் மாமாவை சில கேள்வி கேட்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க மயிலாட். ஆகட்டும்மா கேளு. மாமா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் உங்க உமா மேல ஆணையா உண்மையை தான் சொல்லணும். வேண்டாமா வேண்டாம், நான் தான் கொலைகாரன். என்னை காப்பாற்ற முயற்சி பண்ண மாட்டேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தான் நீங்க பதில் சொல்லணும். சரி. நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து மாதா கோயில்ல ஒளிஞ்சிருந்தீங்களா இல்லையா? ஆமா. அப்போ நான் உங்களை சந்திச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேனா இல்லையா? ஆமா. எங்க அப்பாவை எப்படியாவது என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துடுங்கன்னு நான் உங்க காலை பிடிச்சு கதறப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அது என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா. மயிலாட், இத குறிச்சுக்கங்க. I object, my lord. இதுக்கு இந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லை. இருக்கிற மயிலாட், இந்த கொலையை செஞ்சதே எங்க அப்பா தான். அது ப்ரூஃப் ஆயிட்டா எங்க அப்பாவுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிடுமா இல்லையா? அப்புறம் இவர் எப்படி எங்க அப்பாவை என்கிட்ட கொண்டாந்து சேர்க்க முடியும்? அதனால தான் எங்க அப்பா செஞ்ச கொலை குற்றத்தை இந்த மாமா தன் தலையில போட்டுக்கிட்டு தன் உயிரையே கொடுக்க வந்திருக்காரு மயிலாட். ஐ சி. இந்த கொலை செஞ்சாரே உங்க அப்பா, அவர் யாருமா? அதோ உட்கார்ந்திருக்காரே ராஜு. மயிலாட், மயிலாட், எங்க அப்பா தப்பிச்சு போக பாக்குறாரு. போலீஸ்காரங்களை பிடிச்சு சொல்லுங்க மயிலாட். மயிலாட், துப்பாக்கியில இருந்தது கந்தனுடைய கைரேகை தானே தவிர ராஜ்மோகனுடைய கைரேகை இல்லை. Therefore, ராஜ்மோகன் கொலை செய்யவில்லை என்பது சந்தேகத்திற்கிடமில்லாமல் உறுதியாகிறது. ப்ராசிக்யூட்டர் சார், இங்க கொஞ்சம் வர்றேடா. என்னடி? உங்க பேனாவை கொஞ்சம் தர்றேடா. நோக்கு அதுக்கடி பேனா? பயப்படாதே, என்ன உங்க குழந்தை மாதிரி நினைச்சுட்டு கொடுங்க. சாக்லேட் வேணும்னாலும் வாங்கி தரேன். நம்ம தோல்வியோ. மயிலாட், therefore, பரவாயில்ல, கொடுங்க. ஐயோ, என் பேனாவை உடைச்சிட்டேடி. மயிலாட், லாடு லாமிண்டன் துறையண்டே நான் ஜூனியரா பிராக்டிஸ் செஞ்சுட்டு இருக்கச்சே என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அப்பா அவ பிரசன்ட் பண்ண பேனா இது ஆயுள் வரைக்கும் உழைக்கும்னு சொல்லி கொடுத்தாளே. உடைச்சிட்டேடி அபிஷ்டு. ஏன் சார் போய் சொல்றீங்க? நான் தான் உடைச்சேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுல என்ன என் கைரேகையா இருக்கு? நீ உன் கைரையை தொடச்சிட்டா நீ உடைக்குன்னு ஆயிடுமா? எங்க அப்பா கைரேகையை துப்பாக்கியில இருந்து தொடச்சிட்டதுனால அவர் கொலை செய்யலன்னு ஆயிடுமா? Therefore, எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருன்னு நான் நிச்சயமா சொல்றேன். குழந்தையா அது நம்ம அதுலயும் இருக்குதுங்களே. ஆனா நீதான் பேனா போட்டு உடைச்சேங்கிறதுக்கு ஐ விட்னஸ் இருக்க. ஐ விட்னஸ். எங்க அப்பா தான் கொலை செஞ்சாருங்கிறதுக்கும் ஐ விட்னஸ் இருக்கு. ஐ விட்னஸ். யாரம்மா அந்த ஐ விட்னஸ்? நான் தான் மயிலாட். கொலை நடந்த சமயத்துல நான் ஆஸ்பத்திரியில கொஞ்சம் மயக்கு தெளிஞ்சிருந்தேன். ஆனா கத்தவோ அசையவோ முடியாம கிடந்தேன். எங்க அப்பா நிர்மலாமாவை சுட்டதை நான் கண்ணால பார்த்தேன். அந்த துப்பாக்கியை இந்த கடவுள் மாமா தன் கையில வாங்கி நல்ல கத்திபால தொடச்சிட்டு தானே சுட்டதா சொன்னதையும் நான் கண்ணால பார்த்தேன். உமா, பெத்த தகப்பனையே காட்டி கொடுத்துட்டியேம்மா. அதுதான் இல்ல மாமா, அவரு எங்க அப்பா இல்ல மாமா. எங்க அப்பா இல்ல, எங்க அப்பா மாதிரியே இருக்கிற டூப்ளிகேட். அப்படியானா உங்க அப்பா செத்து போயிட்டாரு மயிலாட், செத்து போயிட்டாரு. அவர் தானா சாகல மயிலாட். அவர் கழுத்தை நெரிச்சு ஆற்று தள்ளி கொண்டுட்டு அவர் பாவி. உங்க அப்பாவை கழுத்தை நெரிச்சு கொன்னது யாருன்னு தெரியுமா? தெரியும். அதோ உட்கார்ந்திருக்காரே கருணாகர், அந்த பாவிதான். உமாவுடைய அப்பாவை கழுத்தை நெரிச்சு நான் கொன்னனா? இல்ல இல்ல, போய், சுத்த போய். உங்க அப்பாவை நான் கொலை செஞ்சதா நீ சொன்னியே, அதுக்கு என்ன ஆதாரம்? ஆமா, நீ உன் கண்ணால பாத்தியா? சொல்லு. நான் பார்க்கல,
எங்க அப்பா பார்த்தாரு. செத்து போன உங்க அப்பாவா? இப்ப அவனே இங்க நேர்ல வந்து நான் தான் அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொன்னேன்னு சொல்லட்டும். இப்பவே நான் தூக்குறதுங்க தயார். கடவுளே கடவுளே, இந்த பாவிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவாவது எங்க அப்பாவை அனுப்ப மாட்டியா? அப்பா அப்பா! உமா, நான் இதோ வந்துட்டேன். அப்பா! உமா, இது ராஜமோகன் இல்ல, இது ராஜமோகன் இல்ல. ஆவி 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 இல்லை. பாவியான உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்ட வந்த உண்மையான ராஜமோகன் நான் தான். உமாவோட உண்மையான தகப்பனும் நான் தான். கரம் கோட்டாடவர்களே, 6 வருஷத்துக்கு முந்தி இந்த கருணாகரன் என்ன போலவே இருக்கிற இந்த கோபியை விட்டு மாணிக்கத்தை கொலை செய்ய சொல்லி அந்த போட்டோவை எடுத்து வச்சிருந்தார். ஒரு நாள் என் மனைவி கற்பகத்தோட ஆத்தங்கரையில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அத்தா, நான் தான் ஒரு ஜமீன்தாரோட மனைவியா இருந்தோம் மாளிகையில வாழாம இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். இதோ பாருங்க, என் வயித்துல பிறக்க போற குழந்தையும் அப்படித்தான் இருக்கணுமா? எனக்கு ஜமீன் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இத பாரு, நிஜமா சொல்றேன், நீ இருக்கிற இந்த கிராமம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிற சுகம், இன்பம், நிம்மதி நிச்சயமா நம்ம ஜமீன்ல கிடையாது. இங்க வந்தீங்க? அவசரமா பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதனால இங்கேயே வந்துட்டேன். என்ன அவ்வளவு அவசரம்? இந்த செக்கில 1 லட்சம் ரூபாய்க்கு நீ ஒரு சின்ன கையெழுத்து போடணும். 1 லட்சம் ரூபாயா? இதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. மாமா, பணம் என்னது? தெரியும். கையெழுத்து போடு, இல்லைன்னா அரசாங்கம் உன்னை தூக்கில போடும். ஏன் முழிக்கிற? நீ செஞ்ச கொலை குற்றத்துக்காக. நான் சொல்லல, போட்டோ சொல்லுது. நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொலை செய்யல. போட்டோ போய் சொல்லுதுங்கறியா? முட்டாள்! மேல் நாட்டுக்காரன் கண்டுபிடிச்ச கேமராவில எடுத்த போட்டோ போய் சொல்லாது. ராஜ், ராத்திரி நீ போய் கொலை செஞ்சப்போ ஐயா எடுத்த போட்டோ. மரியாதையா 1 லட்சம் ரூபாய்க்கு நீ கையெழுத்து போடுறியா, இல்ல போலீஸ் லாக்கப்ல போய் நீ கம்பின்றியா? ஒண்ணு செய்யாது, விட்டு விட்டு. ஜமீன்தார் இறந்துட்டதா கருணாகரன் நினைச்சா. ஆனா என் ஃப்ரெண்ட் அதிர்ஷ்டவசமா தப்பி வந்து எங்கிட்ட தஞ்சம் அடைஞ்சார். தன் கணவர் கொலை செய்யப்பட்ட காட்சியை கண்ணால பார்த்ததாலதான் அவர் மனைவி கற்பகத்துக்கு சித்தப்பிரமை பிடிச்சது. Now she is all right. எல்லாம் இந்த போட்டோவால வந்த வினதம். மிலாட், போலி ராஜ்மோகன் தான் மாணிக்கத்தை கொன்னாங்கிறது அசைக்க முடியாத உண்மை. ஆனா அந்த போலி வேற யாரும் இல்ல, டாக்டர் டேவிடோட நண்பனான இவன் தான். இத்தனை நாள் இவன் தலைமறைவா இருந்ததிலேயே தெரியலையா யார் போலின்? டாக்டர் டேவிட் இவனை கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செஞ்சு ஜமீன் சொத்தை கொள்ளையடிக்க திட்டம் போடுறார். கணம் கோட்டார் அவர்களே, நான் தான் உண்மையான ராஜ்மோகன். நான் உண்மையை தவிர வேற எதுவுமே பேச மாட்டேன். மிலாட், ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், நான் தான் உண்மையான ராஜ்மோகன். இல்லைங்க மேலாட், அதோ அவர்தான் உண்மையான ராஜ்மோகன். கூண்ல நிக்கிறாரே, அவர் போய். அத ஆதாரபூர்வமா நிரூபிக்கணுமே. என்னால முடியும் மேலாட். எப்படி? உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட இடது தோள்ல பாம்பு உருவம் பட்டை குத்தி இருக்கும், பாருங்க. எங்க அவரோட இடது தோளை காட்ட சொல்லுங்க. பார்க்கல, ஏன் முழிக்கிறீங்க? இருந்தாதானே காட்ட முடியும். தோள்பட்டையை காட்டுங்க. உமா, இப்பவாவது தெரிஞ்சுக்கமா, நான் தான் உன்னோட உண்மையான தகப்பன். எங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை என் காது குளிர என் அப்பான்னு கூப்பிடுமா. உமா, கூப்பிடுமா. இன்னும் ஒரே ஒரு சோதனை இருக்கு.
அதுலயும் நீங்க ஜெயிச்சிட்டா அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆயுசு பூரா கூப்பிடுறேன். மைராட் உண்மையான ஜமீன்தாருக்கு அவரோட குடும்பத்துல இறந்து போன பெரியவங்க எல்லாரையும் நல்லா தெரியும் இல்லையா? இந்த படத்துல இருக்கிறவங்க யார் யார், அவங்க பேர் என்ன, விளக்கி சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 எங்க அப்பா ரங்கபூபதி. நம்பர் 2 எங்க பெரியப்பா ராஜபூபதி. நம்பர் 3 எங்க பார்ட்னர் சுந்தர பூபதி. அவர் ஜெயிச்சிட்டாரு, நான் தோத்துட்டேன் my lord. அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் இல்ல, அந்த படத்துல இருக்கிற யாருமே ஜமீன்தாருக்கு சொந்தக்காரங்க இல்ல. இதுல இருக்கிற 3 பேருமே மாறு வேஷத்துல செங்கல்பட்டு பேங்க்ல கொள்ளையடிச்ச கேடிங்க. அவங்களை கண்டுபிடிக்க போலீஸ் கொடுத்த விளம்பரம் இது. மிஸ்டர் போலி ஜமீன்தார் அவர்களே, அந்த கொள்ளைக்காரங்க தான் உங்க சொந்தக்காரங்கன்னு நீங்க ஒப்புக்கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. உமா, நீதி தேவதையே உருவத்துல வந்து நிற்கும் போது நான் எப்படிமா ஜெயிக்க முடியும்? மிலாட், மாணிக்கத்தை கொன்னது நான் தான். என் மனைவி நிர்மலாவை சுட்டது நான் தான். இந்த குற்றங்களை எல்லாம் செய்யும்படி தூண்டி விட்டது இந்த கருணாகரன் தான். உமா, நீ இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? எங்க அப்பாவும் டாக்டர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே புதுசா ஏதாவது சொல்லணும்னா அவங்க சொல்லி கொடுத்தாதான் உண்டு. கொலை குற்றம் சாட்டப்பட்ட கந்தன் நிரபராதி என்பது சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டு விட்டதால் கந்தனை விடுதலை செய்யும்படி தீர்ப்பு கூறுகிறேன். மாணிக்கத்தை கொலை செய்ததோடு கந்தனின் சகோதரி நிர்மலாவை சுட்டுக் கொண்ட குற்றத்திற்காக ராஜமோகன் என்ற பெயரில் நடமாடிய கோபிக்கும், மாணிக்கத்தை கொலை செய்ய தூண்டிய குற்றத்திற்காகவும் உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கருணாகரனுக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன். Congratulations, Your Majesty. My dear senior, ஏதாவது டிஃபிகல்ட் கேஸ் எங்கிட்ட வந்தா லீகல் அட்வைஸ்க்கு உங்கிட்ட வருவேன். Therefore, நீ தயவு செய்து ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்ற? My dear prosecutor, thank you for your compliment. Lulululu. கடவுள் மாமா